ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் யூமின் வந்துட்டு ஒரு பயங்கரமான இடத்துல விழுந்து கிடக்கா. ஆக்சுவலி அங்கே எர்த்குவேக் வந்திருக்கு போல். ஸோ அவளுக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கு. சுற்றி எல்லா இடத்துலையும் தீ பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. நம்ம ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு அங்கே யாரோ வராங்க. பட் நம்ம ஹீரோயினை காப்பாற்ற முடியாமல் அவள் அப்படியே இறந்து போயிடுறா போல். பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு காருக்குள்ளே கண் முழிச்சு பார்க்குறா. நம்ம ஹீரோயினுக்கே ஒன்றுமே புரியல. ஸோ அவள் பக்கத்தில் பார்த்தா அவளோட ஸ்டெப் சிஸ்டர் இருக்கா. அவளோட பேரு லியா போல. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஆக்சுவலி நான் இறந்து போயிட்டேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு அவள் போன லைஃப்பை பற்றி யோசித்து பார்க்குறா. ஸோ அவள் வந்துட்டு அந்த இதில் இறந்து போனா இல்லையா, இப்போ அவள் ரீபான் ஆகியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சு போயிடுது. அப்போது போன லைஃப்பில் ஒருத்தவன் காப்பாற்ற வந்தான்லாம் வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் லூ தான் போல். ஆக்சுவலி அப்போ அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகியிருந்திருக்கு. அவங்க வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டிருந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோயின் தான் அவனை புரிஞ்சிக்காமல் டிவோர்ஸ் பண்ணிட்டா. ஆனால் உண்மைக்கே அவன் ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் சொல்கிறான், நான் வந்துட்டு உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றுவேன் அப்படின்னு. பட் நம்ம ஹீரோயின் மேலே தான் ஏகப்பட்ட கல் எல்லாம் விழுந்து கிடக்கு போல். அதை எடுத்தாலே அவள் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரிஞ்சிருது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான் போல. ஸோ அப்படியே நம்ம ஹீரோயினும் இறந்து போயிருந்திருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஜிம்ன்றவனை லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ லாஸ்ட் லைஃப்பில் அந்த ஜிம்மோட பேச கேட்டுட்டு தான் நம்ம லூ கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் ஆனக்கப்புறமே அவனை புரிஞ்சுக்காம டிவோர்ஸ் பண்ணியிருந்திருப்பா போல. ஆனால் இந்த ஜிம் வந்துட்டு இந்த ஸ்டெப் சிஸ்டர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கான். ஸோ இந்த லைஃப்பில் நம்ம ஹீரோயின் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறா. அந்த ஸ்டெப் சிஸ்டர் லியா இருக்கால, அவ சொல்கிறா, நீ வந்துட்டு ஜிம் ஒன்று தான் லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறியா, அவனோட பர்த்டேக்கு கூட நீ இப்போது இந்த வாட்சை ப்ரெசண்ட்டாக கொடுக்க போகிற. ஸோ ஆனால் வந்துட்டு அவன் என்ன தான் லவ் பண்ணுறான் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் காரை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு, நீ அவன்கிட்ட என்னன்னாலும் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவன் கார் பிடிச்சி ஒரு யூனிவர்சிட்டிக்கு தான் போகிறா. இந்த லியாக்கே ஷாக்கிங்காக இருக்குது. ஜிம் விஷயத்தில் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டா. பட் என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் போய் ஒரு யூனிவர்சிட்டியில் உட்காந்துட்டு இருக்கா போல். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் தான் அங்கே ப்ரொஃபஸராக இருக்கான். ஸோ அங்கே வரான். நம்ம ஹீரோயின் அவனவே பார்க்குறா. ஸோ ஹீரோக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவளோட கண்ணில் எனக்கு இன்றைக்கி லவ் தெரியுது, எனக்குமே வேணும் இப்படிலாம் பார்த்தது கிடையாது, இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ கிளாஸ் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அப்படியே அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா போல். அதையும் நம்ம ஹீரோ பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினோட மொபைல் ஃபோன் அங்கே ரிங் ஆகுது. அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட ஸ்டூடெண்ட்டோட டிசிப்ளின் எப்போவுமே எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தான் பிடிக்கும். ஸோ யாரோட மொபைலுமே இப்போது சைலண்ட்டில் இல்லைன்னா நான் வெளியில் அனுப்பிடுவேன். ஸோ நீங்களும் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினும் பேக்லாம் எடுத்துகிட்டு வெளில போயிடுறா போல். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பார்க்குறாங்க, இந்த பொண்ணு ஆக்சுவலி யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் யூனிவர்சிட்டியில் வந்து உட்காந்துருக்கா. அவள் அந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, அவள் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா போல். நம்ம ஹீரோமே கிளாஸ் முடிச்சு வந்தக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட இங்கே என்ன நீங்கள் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நான் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ, அப்படியா, அது யார் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, என்னோட ஹஸ்பண்ட் லூவை தான் மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு ஒன்று. ஹீரோக்கே ஷாக் ஆகுது. அவள் சொல்கிறா, எப்போவுமே அவர் வந்துட்டு ஒர்க்கில் பிஸியாக இருக்கார். ஸோ எப்போ தான் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், அவருக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறா. ஸோ இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கே பயங்கரமாக ஹாப்பி ஆகுது. பிகாஸ் நம்ம ஹீரோயின் எப்போவுமே இவன்கிட்ட இவ்வளோ லவ்வாலாம் பேச மாட்டாள. ஸோ என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவனுக்கு டவுட்டாகவுமே இருக்குது. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த ஜிம் கால் பண்ணுறான் போல். இன்றைக்கி அவனோட பர்த்டே தானே. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீ வரலையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து, எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது உன்னோட பர்த்டேக்கு வரணுன்றது, முதல் நீ கால் வை அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா. அந்த ஜிம் சொல்கிறான், நீ வந்துட்டு இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னு வாயன், கண்டிப்பாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், நீ மறந்துட்டியா, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு ஹஸ்பண்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை கட் பண்ணிடுறா போல். இந்த ஜிம் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்கான். ஸோ அங்கே பார்த்தா அந்த லியா வந்துட்டு அவள் ரொம்ப மாறிட்டா, அவளுக்கு இப்போ உன்னை பிடிக்கிறது இல்லை போல், அவளோட ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறான்னு சொன்ன உடனே இந்த ஜெம்கே டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து பணத்தெல்லாம் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனோட மோட்டிவாகவே இருந்திருக்கு. அந்த லியா சொல்கிறா, அவள் உனக்காக ஒரு வேல்யூபிளான வாட்ச்மே கிஃப்ட் வாங்கியிருந்தா அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த ஜிம்மே நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல் ஒரு மேனேஜரா. அப்புறம் நம்ம ஹீரோவும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக நிறைய சமைச்சு தரான். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஹீரோயின்
ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின் யோசிக்கிறா, மேரேஜ் ஆனதுலேருந்து நானும் இவனும் சேர்ந்து ஒரே ரூமில் தூங்கினதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்க போகிறது கிடையாது. நான் எப்படியாச்சும் அவன் ரூமில் போய் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவள் ரூமில் தூங்க போகும்போது அவளுக்கு ஒரு கனவு வருது. பார்த்தா லாஸ்ட் லைஃப்பை பற்றினது தான். நம்ம ஹீரோயின் அங்கே இறந்து போகிற நிலமையில இருக்கால, அங்கே பார்த்தா அவளையுமே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட பாடியுமே ஏற்றுறாங்க போல். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு இப்போ கனவுல எப்படி வருதுன்னா, ஹீரோயின் உயிரோட இருக்கா, பட் ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ பயங்கரமாக அவள் கனவுலே கத்திட்டு இருக்கா போல். அந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். அப்போ ஹீரோயின் எந்திரிச்சிட்டு அழுதுட்டு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழறா போல். நம்ம ஹீரோ, என்ன ஆச்சு, நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போய் அவன் திரும்ப பெட்டில் வச்சு தூங்க வச்சுட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூடவே தான் இருப்பேன், நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறான் போல். நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே எல்லாருமே அவளுக்கு வந்துட்டு மரியாதை கொடுக்குறாங்க. அப்போது ஜிம் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஒரு கேக் பீஸை கொண்டு வரேன், இது உனக்காக தான் அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட, நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே சேலரி அவ்வளோ மோசமாக தந்துட்டு இருக்கீங்க, ஏன்னா ஒரு ஹையர் அஃபிஷியலுக்கு வந்துட்டு ஒரு குட்டி பீஸை வந்துட்டு அவன் கொண்டு வந்திருக்கானே அப்படின்ன உடனே அங்கே வந்துட்டு அந்த ஜிம்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அப்போ அவன் சொல்கிறான், நேற்று நீ என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு வரல, ஸோ உனக்காக ஒரு பீஸை எடுத்து வச்சேன், அதுதான் இது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா, நான் ஏன் உன் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும், நீ என்னோட எம்ப்ளாயி மட்டும்தான், ஸோ நமக்கு வந்துட்டு இங்கே மட்டும்தான் ரிலேஷனை தவிர்த்து இதுக்கு வெளியில் எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அந்த ஜிம்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அவன், நீ என் மேலே ஏதாச்சும் கோவமாக இருக்கியா, நீ எனக்காக ரொம்ப ப்ரிஷியஸான ரொம்ப காஸ்ட்லியான வாட்ச் வாங்கியிருந்தியாமே, என்கிட்ட லியா சொன்னா, அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறான் வெக்கமே இல்லாமல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் உனக்காக வாங்கினேன், ஆனால் நான் அதை டஸ்ட்பினில் போட்டுட்டேன், இந்த கேக்கையும் கொண்டு போய் டஸ்ட்பினில் போட்டுரு, அதுக்கப்புறம் என் பேர் சொல்லி இனிமேல் கூப்பிடக்கூடாது, எனக்கு மரியாதை கொடுத்து நான் பிரசிடென்ட்டுன்னு கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. ஸோ இந்த ஜிம்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு, இவன் ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நைட் போல் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் அவன் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறா போல். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா, எனக்கு ஜிம்மை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் என் ஹஸ்பண்டை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்ன உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷாக் ஆகிட்டு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், உண்மைக்கே தான் எனக்கு லூவை ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, நீ தானே சொன்னா அவனுக்கு பொண்ணுங்களை பிடிக்கல போல், பசங்களை தான் பிடிக்கும்னு, இப்போ என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வேணும்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்லி வச்சுருந்துருப்பா போல். அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறா, அப்படிலாம் கிடையாது, அவனுக்கு பொண்ணுங்களை தான் பிடிச்சிருக்கு, ஆனால் என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கான்னு தான் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, இப்போ நாங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறோம் அப்படின்னு ஹீரோயினை ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, உன் ஒய்ஃப் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டா, வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லைட்டாக தான் ட்ரிங்க் பண்ணியிருக்கா, அவள் ரொம்ப ட்ரிங்க் ஆன மாதிரி நடிக்க சொல்லியிருக்காங்க போல். நம்ம ஹீரோ கால் பண்ண ஒரு 10 மினிட்ஸ்லேயே வேகமாக பதறிட்டு வரான். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான் போல். நம்ம ஹீரோயின் ரொம்ப ட்ரங்கன் ஆன மாதிரி ஆக்ஷன் தான் போட்டுட்ருக்கா. நம்ம ஹீரோ அவளை ரொம்ப கேர் பண்ணி கூப்பிட்டு போகிறான். ஸோ கார்லேயுமே அவள் பைத்தியம் மாதிரி பேசி ஆக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவனும் பதில் சொல்லிகிட்டே இருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அவன் தூங்க வைக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து க்ளோஸாக வந்துட்டு கிஸ் பண்ண போகிறா போல். நம்ம ஹீரோ, நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்து, உனக்கு என்ன பிடிக்கல தானே, நீ என்னை லவ் பண்ணவே இல்லை, அதனால தான் நீ என்னை டச் கூட பண்ண மாட்டேங்கிற, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்படிலாம் கிடையாது, நான் உன்னை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இல்லைனா நான் உன்னை கேர் பண்ணிப்பேனா அப்படின்னு கேட்குறேன். அப்போது ஹீரோயின், அப்போ நீ எனக்கு இப்போவே கிஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிஸ் கொடுக்கறதுக்காக பக்கத்தில் போகிறா போல். பார்த்தா நம்ம ஹீரோ ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு செம்மையாக ஹாப்பி ஆகுது. ஸோ அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதை சொல்கிறா, அவனுக்கு என்னதான் உண்மைக்கே பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்தான்ல, ஸோ அதுலேயே நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ போன வேகத்தில் திரும்ப வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க போல். பார்த்தா இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட கனவு தான். நம்ம ஹீரோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஸோ அவள் எந்திரிச்சிட்டு, ஐயோ ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்தது என் லிப்பில் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஸோ பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி ட்ரீம் டெய்லி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தண்ணி குடிக்கிறதுக்காக போகிறா போல். அப்போது நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு, நீ கோல்ட் வாட்டர் குடிக்காத, நார்மலான வாட்டர் குடி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினை வாங்கிக்கிறா. வேகமாக வாஷ்ரூம்குள்ளே ஓடி வந்துட்டு, ஐயோ நான் பார்க்கவே எவ்வளோ மோசமாக இருக்கேன், நான் ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெஸ்டாரண்ட் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா போல்.
நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு அவங்க ஸ்டெப் மாமா பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அப்பாவுமே ஸ்டெப் மாமாவோட பேச்சை கேட்டுட்டு தான் ஆடுவார் போல. அப்போ அவங்க அப்பா சொல்றாரு, "உன் பிரதருக்குமே உன்னோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு வேலை போட்டுக்கூட அது ஒரு ஹையரான பொசிஷனாக தான் இருக்கணும்." அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நல்ல லிட்ரேட்டை தான் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் எப்படி இவனை ஏற்றுப்பேன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா, "அது உன்னோட பிரதர், நீ ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "அந்த ரெஸ்டாரண்ட் என்னோட விஷ். ஸோ நாங்கள் என்னென்ன எம்ப்ளாயீஸை வைக்கணுன்றதும் என்னோட விருப்பமாக தான் இருக்கும். அதை நீங்கள் சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்துட்டு ஒரு மெய்ட் வந்து சொல்கிறாங்க, "இங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணை வந்துட்டு விஐபி கஸ்டமர் ரொம்ப புள்ளி பண்ணிட்டு இருக்காரு." அப்படின்னு நம்ம ஹீரோயின் லாஸ்ட் லைஃப்பை யோசித்து பார்க்குறா. ஸோ அந்த விஐபி கஸ்டமர் அந்த வேலை பார்க்குற பொண்ணு ரொம்ப ஓவராக பேசும்போது அந்த பொண்ணு அசிங்கம் தாங்காமல் சூசைட் பண்ணிப்பா போல. அதுக்கப்புறம் அவளுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுறதுல. ஸோ இந்த தடவை அப்படி நடக்க விடக்கூடாது அப்படின்னு அந்த விஐபி கெஸ்ட் கிட்ட போயிடுறா. இருந்தாலும் வந்துட்டு அந்த எம்ப்ளாயி பொண்ணை ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இங்கே என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறா, "நான் வந்துட்டு இவரோட டேட் முடிஞ்சிருச்சு, இவர் எக்ஸ்ட்ரா பே பண்ணும், இல்லைனா இப்போவே இவர் செக் அவுட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இவர் வந்துட்டு என் பேச்சு கேட்காம என்னை தப்பாக டச் பண்ணாரு. ஸோ நான் இதை கேட்கும் போது அவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காருன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம்." அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஐபி கஸ்டமர் வந்துட்டு, "நான் இங்கேருந்து போனால் உனக்கு எவ்வளோ லாஸ் உனக்கு புரியுதா?" அப்படின்னு கேட்குறான். அங்கே அந்த ஜிம்மே வந்திருக்கான் போல். அவன் சொல்கிறான், "நீ இந்த மாதிரி விஐபி கஸ்டமர் கிட்ட பிஹேவ் பண்ணாத." அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நீ உன் வேலையை மட்டும் பாரு." அப்படின்னு சொல்லிடுறா. அந்த விஐபி கஸ்டமரும், "நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அந்த எம்ப்ளாயி பொண்ணுக்கிட்ட, "இதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் என்கிட்டயே டேரெக்டாக சொல்லுங்க." அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரா. அந்த ஜிம் சொல்கிறான், "உனக்கு புரியுதா இல்லையா? இந்த ரெஸ்டாரண்ட்டை விஐபி கஸ்டமர்னால தான் ஓடிட்டுருக்கு. நீ எப்படி இவரை வெளியில் அனுப்பலாம்?" அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட, "ஃபர்ஸ்ட் இவனோட பொசிஷனை டவுன் பண்ணுங்க, அப்படி இல்லைனா இவனை வேலையை விட்டு தூக்குங்க, இல்லைனா நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு." சொன்ன உடனே இந்த ஜிம்கே என்ன பண்ணன்னு தெரியல, அவன் ரொம்ப சைலண்ட்டாக ஆகிடுறான். அப்புறம் நைட்டு வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோயின்காக ஹீரோ ஸ்பெஷலாக சமைச்சு வச்சுருக்கான் போல். நம்ம ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அவள் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிடும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "இவ வேணும்னே சொல்கிறாளா இல்லை உண்மைக்கு இவளுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியலையே?" அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் இன்னைக்கு நம்ம ஹீரோயின் வந்து ரெஸ்டாரண்ட்டில் நடந்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக பார்க்குறான். எப்போவுமே அவன் இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்க மாட்டா போல். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட, வந்துட்டு நல்ல விஷயம் பண்ணியிருக்க, நீ எப்போவுமே விமனுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும், நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். அப்புறம் ஹீரோயின் கிட்ட, "நான் உன்கிட்ட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னல, நாளைக்கு மார்னிங் நம்ம டேட் போகலாம், நீ என் கூட வரியா?" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுறா. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் கார்ஜியஸாக ரெடி ஆகிட்டு வரா. நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான் போல். அதுக்கப்புறம் சொல்கிறான், "நீ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்க." அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நீ மட்டும் என்ன, நீயும் தான் ரொம்ப அழகாக இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிடுறாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பேசிட்டு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்டூடெண்ட் பொண்ணு ஒருத்தி வரா போல். ஆக்சுவலி அவங்களோட யூனிவர்சிட்டிலேயே நம்ம ஹீரோக்கு நிறைய ஃபேம் இருக்குது போல். அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாருமே லூன்னு சொன்னாலே, "ஐயோ அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு அவரை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் கூட இருக்கிறத பார்த்துட்டு, "இந்த பொண்ணு யார்?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போது நம்ம ஹீரோயின், "உனக்கு தெரியாதா, நான் தான் இவரோட ஒய்ஃப்." அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணோட ஃபேஸே வாடி போயிடுது. அப்போ ஹீரோயின், "நீயும் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றியா?" அப்படின்னு கேட்கும்போது அவள், "இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் உட்காந்துக்கிறா போல். அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, "நீ வந்துட்டு உன்னோட யூனிவர்சிட்டியில் ரொம்ப தான் ஃபேமஸாக இருக்கப்பா, அந்த பொண்ணை பாரு, உன் மேலே க்ரஷ் வச்சுருந்துருப்பா போல். நான் வந்துட்டு உன்னோட ஒய்ஃப்னு சொன்னோடனே அவன் மூஞ்சியே தொங்கி போச்சு." அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்கிறான், "ஐயோ அப்படிலாம் கிடையாது, நீ என்ன இப்படி பண்ணுற? ஆனால் நீ வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்ன, பப்ளிக்கில் நான் தான் உன்னோட ஹஸ்பண்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்க, ஆனால் நீயே எப்படி சொல்லிட்டிய." அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "அதெல்லாம் நான் சும்மா சொன்னேன், இதுக்கப்புறம் அப்படிலாம் வேண்டாம், நீயும் நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதை எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும்." அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு செம்மையாக ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க தாத்தா கால் பண்ணி, "உடனே வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்." அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லியிருந்திருப்பா போல், அவங்க தாத்தா எப்போவுமே அவங்களோட ஸ்டெப் சிஸ்டருக்கும் ஸ்டெப் பிரதருக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே தனியாக போகிறது ஹீரோக்கு பிடிக்கல. அப்போது ஹீரோயின் கிட்ட அவன் கேட்குறான், "நீ அங்கே தனியாக எல்லாத்தையும் சமாளிச்சுப்பியா, எதுக்கு அவர் இப்போ உனக்கு
கூப்பிட்றாரு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த கம்பெனியில் நடந்துச்சுல பிரச்சனை அந்த விஐபி கஸ்டமரை வச்சு. ஸோ மேபி அதை பற்றி பேச தான் இருக்கும். நான் போய் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ வீட்டுக்கு போக சொல்லிட்டு அவள் தாத்தாவை மீட் பண்ணுறதுக்காக கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் போய் தாத்தாவை மீட் பண்ணுறா. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வந்துட்டு இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ உன் பிரதரையும் வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பார்ட்னரை சேர்த்துக்கணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் எல்லாரும் முன்னாடி இதை வச்சு பேச விரும்பலை, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு தாத்தாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ அதுக்கப்புறம் தாத்தா கிட்டே சொல்கிறா, நான் வந்துட்டு எப்பயும் போல விட இந்த தடவை 70% ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை விட இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ நமக்குள்ளே இதை டீலாக வச்சுக்கலாம், நானே இதை ரன் பண்ணுறேன்னு சொன்ன உடனே தாத்தாக்கு ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை பிடிக்கும் போல் அவங்க பையன் வந்துட்டு அர்ஜ் பண்ணனால தான் இந்த மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அவங்க டீல் போட்டுறாங்க. தாத்தாவுமே அவரோட கம்பெனியோட அக்ரிமெண்ட்டையும் கொடுத்து இதில் இருக்க ஷேர்ஸையும் நீ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது அந்த ஸ்டெப்மா வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன நீ அதுக்குள்ளே கிளம்பிட்ட அப்படின்னு ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஹீரோயின் கையில் இருக்க அக்ரிமெண்ட்டையும் வாங்க போகும்போது ஹீரோயின் வந்துட்டு இது உங்களுக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா போல். ஸோ பின்னாடி பார்த்தா அந்த லியா வரா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அவள் பாரு எவ்வளோ இதாக டீல்லாம் பண்ணிட்டு போகிறா, ஆனால் நீயும் இருக்கே வெத்து வேட்டா அப்படின்னும் போது நம்ம லியா சொல்கிறா, அம்மா இப்போ அவளாம் மாறிட்டா தெரியுமா, ஜிம் கிட்ட நான் பேசினாலே அவளுக்கு பிடிக்காது, பட் இப்போ ஜிம்மை அவளே இக்னோர் பண்ணுறா, அவளுக்கே அவனை பிடிக்கலையா, இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்டெப் மாமே இதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீட்டை விட்டு வெளில போனால் அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் போல். அப்போது நம்ம ஹீரோயின் நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோ இங்கே தான் பக்கத்தில் யூனிவர்சிட்டி, ஸோ நான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் கிடையாது, நீ ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணு, நானும் இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே போயிடுறா போல். ஸோ அங்கே போனால் அந்த ஜிம் வந்துட்டு என்னை மன்னிச்சிடு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அப்போ நீ வேலையை விட்டு நின்றுறியா அப்படின்னு கேட்குறா. அவன் இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்போ ஒன்று நான் டிமோட் பண்ணுறேன், நீ வந்துட்டு கண்டிப்பாக இதை விட கீழே இருக்க பொசிஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா போல். அந்த ஜிம்க்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் போயிடுறா. நம்ம ஹீரோ வந்து பிக் பண்ணிட்டு போயிடறான் போல். ஸோ ஹீரோ சாப்பாடு எடுக்க போகிறான் அப்படின்னு தடுக்கி ஹீரோயின் மேலே விழுந்துடுறான். ஸோ 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறான் போல். கரெக்டாக பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவளுக்கு கால் பண்ணிடுறான். அவன் வேகமாக எழுந்திரிச்சு கிச்சனுக்குள்ளே போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஏன்னா இப்படி பண்ணுற, உன்னை யார் கால் பண்ண சொன்னா, இன்றைக்கி தான் அதிசயமாக அவன் என்னை கிஸ் பண்ண வந்தான், நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல 9 மணிக்கு மேலே கால் பண்ணாதுன்னு, ஏன் பண்ண அப்படின்னு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான் போல். அப்புறம் நைட் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் அவன் ரூமில் தூங்காமல் நான் ஒரு கோஸ்ட் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் உன் கூடவே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் இருக்கும் போது சரி உனக்கு பிடிக்கலையா பரவாயில்ல இருக்கட்டும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ நீ உள்ளே வந்து தூங்குன்னு சொல்லி கூட முடிக்கல. அவள் வந்துட்டு நான் ரைட் சைடு தூங்குறேன் நீ லெஃப்ட் சைடு தூங்க அப்படின்னு சொல்லிடுறா. நைட்டு ஃபுல்லாக நம்ம ஹீரோவை தூங்க விடாமல் அவன் மேலே கை போட கால் போட அப்படின்னு இருக்கா. நம்ம ஹீரோக்கு அதை பிடிச்சிருக்கு. அவள் வந்துட்டு தூங்காமல் நம்ம ஹீரோயினவே ரசிச்சுட்டு இருக்கான் போல். மார்னிங் வந்துட்டு ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கிறதுக்கு வேகமாகவே எந்திரிச்சு போயிடுறான். ஹீரோயின் எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தூக்கம் எனக்கு எப்போவுமே வந்தது கிடையாது, என் ஹஸ்பண்ட் கூட தூங்குனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே அவளோட பிரதரும் ஸ்டெப் சிஸ்டரும் வந்திருக்காங்க போல். அவங்க சொல்கிறாங்க நீ தாத்தா கிட்டே இருந்து எப்படி அப்படி ஒரு டீலை வாங்க முடியும், நாங்களும் உன்னோட சிப்ளிங்ஸ் தானே அப்படின்னு பேசும்போது நம்ம ஹீரோயின் கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறா போல். அப்போ அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாரு உங்களை பார்க்க உங்கள் ஹஸ்பண்ட் கீழே வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு. நம்ம ஹீரோயின் வேகமாக ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ இதை ஜிம் பார்த்துட்டு அவனுக்கு டென்ஷன் ஆகுது போல். ஸோ இவனுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவன் போய் முன்னாடி நிற்கும் போது நம்ம ஹீரோயின் வேணும்னே அசிங்கப்படுத்தணும்னு நான் கூட சொன்னேன்ல ஒருத்தவனை நான் டிமோட் பண்ணேன்னா அது இவன் தான் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. அந்த ஜிம்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான் போல். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் நம்மக்கிட்ட டைம் இருக்குது, ஸோ நீயும் நானும் தனியாக இருக்கோம், இப்போ கூட நீ எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அவளை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் அவங்க டைமும் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க போல். நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோவை காணும். அவள் அங்கே தேடிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு ஸோ நான் வந்துட்டு உனக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு வச்சுருக்கேன், நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி அவள் நடத்துறது ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ளே ஹோட்டல் ரூம் இருக்கும் போல். ஸோ ஒரு பெரிய ஹோட்டல் ரன் பண்ணுறா அவள். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அந்த ஜிம் வந்துட்டு லியா கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு ஆக்சுவலி அந்த ஸ்டெப் சிஸ்டரையும் ஸ்டெப் பிரதரையும் பிடிக்காமலாம் கிடையாது,
அவங்கள அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ இந்த ஜிம் வந்துட்டு மோசமானவன் நம்ம ஹீரோயினுக்கு தெரியும்ல. ஸோ எப்படியாச்சும் அவள் ஸ்டெப் சிஸ்டரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ அப்போ பார்த்தா அந்த ஜிம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் அந்த லில்லி வந்துட்டு எல்லாம் நீ பார்த்துட்டியா, அவனுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்டே கிடையாது, பிகாஸ் உன்னை விட நான் தான் அழகு, அதனால அவனுக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பேசுகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ எதனாலும் பேச எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப சைலண்ட்டாகவே இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு கீழே பார்க்கும்போது அவங்க ஸ்டெப் மாம் வந்திருப்பாங்க போல். ஸோ ஜிம்மை கணத்தில் அரைஞ்சிட்டு நான் என்னோட பொண்ணு உனக்கு மேரேஜ் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஜிம் போய் அவங்க காதில் ஏதோ சொல்கிறான். அவங்க உடனே சரி விடு, நான் வந்துட்டு அவளை உனக்கு மேரேஜ் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கு, அவன் என்ன சொன்னான், அவன் சொன்னோடனே இவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கும்போது அவளோட ஃப்ரெண்டை கால் பண்ணி உன் ஸ்டெப் மாமா நான் வேற ஒரு பர்சன் கூட பார்த்தேன்னு சொன்ன உடனே ஹீரோயின் அந்த பிளேஸ்க்கு வேகமாக கிளம்பி போகிறா. ஸோ அவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அவள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா போல். ஆக்சுவலி இப்போ தான் தெரிய வருது அந்த ஸ்டெப் சிஸ்டரும் ஸ்டெப் பிரதரும் ஆக்சுவலி ட்வின்ஸ் போல். அவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பிறந்தவங்களே கிடையாது. இங்கே ஒரு பர்சன் இருக்கான்ல இவனோட குழந்தைங்க தான் போல். ஸோ நம்ம ஹீரோவோட அப்பா கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு முன்னாடியே 1 month ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு ஹீரோயினோட அப்பாவை வளைச்சி போட்டு அப்புறம் வந்துட்டு பேபியும் பெற்றுட்டு இதுதான் வந்துட்டு அவரோட குழந்தை அப்படின்னு போய் சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க போல். இந்த உண்மை தெரிய விடாமல் பண்ணுறதுக்காக தான் ஜிம்மை வந்துட்டு லியாவுக்கு மேரேஜ் பண்ணி தரேன்னு ஒத்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஜிம்க்கு இந்த விஷயம் தெரியும் போல். நம்ம ஹீரோயினுக்கு இது எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு உமனை போய் எங்கள் அப்பா எப்படி நம்பினாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நைட் போல் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் மாதிரி போயிருக்காங்க போல். அங்கே பார்த்தா ஷெங்குன்னு ஒரு பர்சன் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் டைம் ஃப்ரெண்ட், அதாவது சீனியர் மாதிரி. அவனுக்கு நம்ம ஹீரோயின் மேலே லவ் போல். பட் ஹீரோயினுக்கு அப்போ அவன் மேலே லவ்லாம் கிடையாது. ஸோ வேணும்னே நம்ம ஹீரோ புள்ளி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே அவன் உன்னோட லைஃப்பில் ஏதாச்சும் பொண்ணு இருக்காளா, உனக்கு அவளை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்மளை தான் அவன் சொல்ல போகிறான் அப்படின்னு அவளாக பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இல்லை நான் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க் பண்ணிடுறான் போல். ஆக்சுவலி அவங்க ட்ரூத் ஆர் டேர் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு வேமா அங்கேருந்து போகிறா. ஸோ நம்ம ஹீரோவுமே பின்னாடியே போயிட்டு அவகிட்ட நீ எதுக்கு கோவப்படுறேன்னு கேட்கும்போது அவள் பேசாமையே போகிறா. ஸோ வீட்டுக்கு போனோடனே அவளை தூக்கிட்டு போய் அவன் உட்கார வச்சுட்டு நீ ஏன் கோவப்படுற, அவன் வேணும்னே என்னை புள்ளி பண்ணுறதுக்கு கேட்குறான், அவனுக்கு தெரியும் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு, அப்புறம் ஏன் கேட்கணும், நான் அவனோட வலையில் விழக்கூடாதுன்னு அந்த மாதிரி சொன்னேன், ஏன் உனக்கு தெரியாத நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினுமே சரின்னு சொல்லிடுறா. ஸோ அங்கே ஒரு அழகான ரொமான்டிக் சீனு கிரியேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட அவங்க ஸ்டெப் மாம் பற்றின எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வருது, அவங்க தாத்தா ரொம்ப சீரியஸாக ஐசியூவில் இருக்காரு அப்படின்னு. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறா. அப்போ அவங்க ஜிம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட நான் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு உன் தாத்தா இப்போ ரொம்ப முடியாமல் இருக்காரு, அவர் பொழைப்பாருன்னு கூட தெரியல, ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வீட்டாளுங்களாக தான் இருக்கும் அப்படின்னும் போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என் வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ மோசமானவங்க ஒன்றும் கிடையாது, ஒரு பர்சனை கொலை பண்ணுற அளவு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜிம் வந்துட்டு உனக்கே அது புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவன் பேசினது டவுட்டாக இருக்குது, ஒரு வேளை வீட்டில் இருக்க யாராவது அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொன்ன உடனே ஹீரோயினும் சேர்ந்து அங்கே தாத்தாவோட ரூமுக்கு போகிறாங்க. அதாவது ஹீரோயினோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு அவங்க தாத்தா ரூமை எப்பவுமே க்ளீனாக வச்சுப்பாரு போல். பார்த்தா அங்கே யாரோட ஒரு முடியோ கிடக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு எங்கள் தாத்தா எப்போவுமே எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுப்பாரு, ஸோ யாரோ இங்கே ஏதோ வேலை பார்த்துருக்காங்க அதனால அந்த ஹேர் கிடக்கு அப்படின்னு அவள் அதை எடுத்து வச்சுக்கிறா. ஹீரோயின் அங்கேருந்து இறங்கி போகும்போது அந்த ஸ்டெப்மா வந்துட்டு நீங்கள் என்னம்மா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஒரு டாய் மாதிரி ஏதோ காமிச்சிட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எங்கேயுமே விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் இது என்னோட வீடு மாதிரி தானே, நான் வரக்கூடாது அப்படின்னும் போது அவங்க ஐயோ நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன், நீ எப்போனாலும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறாங்க போல். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினும் தாத்தா போய் மீட் பண்ணுறாங்க. அவர் மொத்தமாக பேரலைஸ் ஆகிடுறாரு, அவரால் பேசக்கூட முடியல, அவர் ஏதாச்சும் சொல்லணும்னா கூட அவரால் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு யார் இந்த மாதிரி பண்ணா, உங்களுக்கு நேச்சுரலாக இப்படி ஆகியிருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல, அதாவது பேசவே முடியல. ஸோ ஹீரோயின் வந்து கையில் எழுதி காட்டுங்க அப்படின்னும் போது அவர் பிளட் அப்படின்னு மட்டும் எழுதுறாரு. ஸோ பார்த்தா அங்கே ஸ்டெப் மாம் வந்துடுறாங்க போல். ஸ்டெப் மாம் அங்கே வந்துட்டு நீங்கள் எதுக்கு உங்கள் வேலையை கெடுத்துட்டு இருக்கீங்க, நான் இவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க போல். நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும்போது தாத்தா ஒரு சவுண்டு கொடுக்குறாரு. ஸோ அதுலேயே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது போல். ஸோ வெளியில் நம்ம ஹீரோயினும் கண்டிப்பாக இதை யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க.
நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா இங்கேவே இருந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரா அப்படின்னு வீட்டுக்கு அனுப்பியிருக்கா போல. ஸோ அப்பா பண்ணாரா இல்லை ஸ்டெப் மாம் பண்ணாரா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவை மீட் பண்ண போறா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க உங்கள் தலையெல்லாம் எவ்வளோ கிரே கலரில் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு முடியை பிடுங்கிடுறா. அதுக்கப்புறம் ஸ்டெப் மாம் தூங்குற ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ஹேரையும் எடுத்துக்கிறா. ஸோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக கொடுத்துட்றா போல. ஸோ தாத்தாவோட உடம்புல அடிபட்டிருக்குள்ள ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி விழுந்திருக்கு. ஸோ அதில் இருக்கிறதையும் இதையும் வச்சு அவள் இப்படியோ மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறா போல. பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சு போயிட்டு இந்த வேலையை பார்த்தது ஸ்டெப் மாம் தான். அவங்க தான் கிராண்ட் பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த ரிப்போர்ட்டோட தாத்தா கிட்ட போயிட்டு ஸ்டெப் மாம் தானே இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அவருமே ஆமான்ற மாதிரி தலையாடுறாரு. ஹீரோயின் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த ஸ்டெப் மாம் வந்துடுறாங்க. நான் தான் சொன்னேன்லம்மா நீ எதுக்கும் வேலையை கெடுக்கிற, நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறா போல். ஸோ நம்ம ஹீரோ அவங்களுக்கே தெரியாமல் இந்த ரூமில் வந்து ஒரு சிசிடிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கான். அவன் அதை கண்காணிச்சிட்டு இருக்கான் போல். பார்த்தா அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு அந்த தாத்தாக்கு பாய்சன் கொடுத்து அவரை கொலை பண்ண பார்க்குறாங்க. அதாவது இன்ஜெக்ஷனில் எடுத்து அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறுதில்ல அதில் போட்டு கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணோன்னே அவங்க வேகமாக அந்த பிளேஸ்க்கு போயிடுறாங்க போல். அங்கே அவங்க அப்பாவுமே கூட்டிகிட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அப்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா தாத்தாக்கு பாய்சன் கொடுக்க யாரும் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த ஸ்டெப்மா வந்துட்டு இதோ இங்கே இருக்காளே இந்த டேக் கேர் பண்ணுறவ இவ தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா. ஸோ இவளுக்கு வந்துட்டு நம்ம பணம் கொடுத்ததே வேஸ்ட்டு அப்படின்னும் போது அவங்க அப்பா வந்துட்டு உன்னை யார் இந்த மாதிரி பண்ண சொன்னா அப்படின்னு கத்துறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எதையுமே நம்ம வந்துட்டு யார் சொல்கிறத வச்சு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அப்படின்னு அவன் சிசிடிவியை காமிக்கிறான். பார்த்தா அந்த ஸ்டெப் மாம் தான் அதில் பாய்சனை போட்டுட்ருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிது. அவர் கிக் விட்டு கீழே உள்ள வச்சுட்டு உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ என்கிட்டே போய் சொல்லவ, எங்கள் அப்பாவை எதுக்கு நீ கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஸ்டெப் மாம் வந்துட்டு என்ன பேசுகிறதே தெரியாமல் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரிப்போர்ட்டையும் காமிச்சிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கும் அந்த ஸ்டெப் பிரதருக்கும் ஸ்டெப் சிஸ்டருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துருப்பான் போல். ஸோ அதில் வந்துட்டு பிளட் ரிலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறா ஆக்சுவலி இவங்க 2 பேருமே உங்களோட குழந்தைங்களே கிடையாது, இவங்க உங்களை ஏமாற்றிருக்காங்கன்னு சொன்ன உடனே அங்கே ஹீரோயினோட ஸ்டெப் பிரதர் இருக்கான் போல். அவனுக்கே ஒரு அசிங்கமாக போயிடுது. அப்போ அந்த ஸ்டெப் மாம் சொல்கிறாங்க ஆமாம் நான் பணத்துக்காக தான் உன்னை ஏமாத்தினேன், அதுக்கெல்லாம் உன்னோட குழந்தைங்களே கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்க அப்பா போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் சொல்கிறா அந்த பர்சனோட ஃபோட்டோ காமிச்சிட்டு இவன் தான் இவங்களோட அப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொல்கிறா தாத்தாவை கொலை பண்ண ட்ரை பண்ணதும் இவங்க தான், இவங்களால தான் தாத்தா இப்போ இந்த நிலமையில இருக்காருன்னு சொல்லும்போது அந்த ஸ்டெப் மாமே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஏன் நீ சொல்கிற, நானே இந்த உண்மையை சொல்கிறேனே அப்படின்னு. ஆமாம் என்னோட 2 பிள்ளைங்களுமே உன்னோட குழந்தை இல்லைன்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு, அவர் உங்ககிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டினாரு. அதே மாதிரி இந்த 2 பேரோட அப்பாவையும் அவர் பிடிச்சி வச்சுட்டு அவனையும் உங்ககிட்ட ஒப்படைப்பேன்னு சொன்னார். நான் எப்படி சும்மா இருப்பேன், அதனால தான் அப்போ நான் வந்துட்டு அவரை கீழே தள்ளி விட்டு மயக்கமாக்கினேன். பார்த்தா அந்த ஆள் இப்போ பேரலைஸ் ஆகிட்டான், ஆனால் இறந்துருப்பான்னு தான் நினச்சேன் அப்படின்னு பேசுகிறாங்க. அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவங்கள போலீஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துறாரு போல். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஜிம்மை போய் மீட் பண்ணுறேன். நீ என்னோட சிஸ்டரை விட்டுட்டு போயிடு, நான் வந்துட்டு என்னதான் அவங்கள திட்டினாலும் என் ஸ்டெப் பிரதரும் என் ஸ்டெப் சிஸ்டரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் பார்த்தா அந்த லியா அங்கே வரா போல். அந்த ஜிம் வந்துட்டு இப்போ உன் பேரில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் கிடையாது, நீ உங்கள் அப்பாவோட புள்ள இல்லைன்னே தெரிஞ்சு போச்சு. ஸோ எப்படி நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், பணத்துக்காக தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவளை லவ் பண்ணேன்னு சொன்னேன், அப்புறம் உன்னை லவ் பண்ணேன்னு சொன்னேன், இப்போது நான் வந்துட்டு பணமே இல்லைனா எதுக்கு உன்னை லவ் பண்ணணும், எதுக்கு உன்னை மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ இல்லையா நீ இப்படிலாம் பேசாத, உன் குழந்தை என் வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்க அப்படின்னும் போது அவன் எனக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது, இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்க வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் போல். இல்லையா பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போகும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு இன்றைக்கி தாத்தாவோட உயிர் ஒன்றால் தான் காப்பாற்றப்பட்டிருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேம்மா என்னை மன்னிச்சிடு அப்படின்னும் போது ஹீரோயின் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு மன்னிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வானத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் என் லைஃப்லேயே கிடைச்ச எனக்கு ஒரு ஃபார்ச்சூன் இல்லை கிஃப்ட் அப்படின்னு சொன்னால் அது நீ மட்டும்தான், நான் எப்போவுமே நான் லவ் பண்ணிட்டே இருப்பேன் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே ஹாப்பி எண்டிங்கோடு இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.